தாயக வாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். குவைத் நாட்டுக்கு டிரைவர் தேவை, இந்தியன் லைசன்ஸ் போதுமானது. லைசன்ஸ் டிரைவருக்கு சம்பளம் 75 தினார். குவைத் லைசன்ஸ் எடுத்த பிறகு 125 தினார் வழங்கப்படும். கெவி லைசன்ஸ் உள்ளவர்களுக்கு சம்பளம் 85 ரியால் வழங்கப்படும். லைசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் 145 தினார் வழங்கப்படும். இதில் உங்களுடைய பாஸ்போர்ட் வலிதே 3 வருடங்கள் மிகாமல் இருக்க வேண்டாம். தங்குமிடம் இலவசமாக வழங்கப்படும். ஓவர் டைமும் வழங்கப்படும். மேலும் விவரங்கள் அறிய 91 822 0 88 0 844க்கு அழையுங்கள். குவைத்தின் கவாலி பேராட்சி அதிகாரிகள் குடியிருப்பு பகுதிகளில் சாலைக்கு இடையூறாக கேட்பாரற்று கிடக்கும் வாகனங்களை சோதனை நடத்தினர். சோதனையின் போது யாஃப்ரியா பகுதியில் கைவிடப்பட்ட 11 கார்களை அகற்றியுள்ளனர். அனைத்து விதிமுறைகளையும் அகற்ற ஆய்வுகள் தொடர்கின்றன. குவைத்தில் பாதிப்படைந்த நாணயத்தாள்கள் வைத்திருப்பவர்கள் 2025 ஆண்டு ஏப்ரல் 18 வரை நீங்கள் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் குவைத்தில் அவற்றை மாற்றிக்கொள்ளலாம். இந்த திகதிக்கு பிறகு ரூபாய் நோட்டுகள், பாதிப்படைந்த பழைய ரூபாய் நோட்டுகள் மாற்ற முடியாது என்பதையும் அறிய தருகிறோம். குவைத் நாட்டில் பொதுமன்னிப்பு காலங்கள் வழங்கப்பட்ட காலப்பகுதிகளில் பொதுமன்னிப்பு காலங்களை பயன்படுத்திய இலங்கைகளின் எண்ணிக்கை 10,665 நபர்கள் ஆகும். இந்த 2 மாதம் அல்லது 2 மாதங்கள் வழங்கப்பட்ட இந்த பொதுமன்னிப்பு காலங்களை 10,665 இலங்கையர்கள் பயன்படுத்தி இருப்பதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவிக்கின்றது. இந்த 10,000 பேரும் குடியுரிமை சட்டம் மீறியதன் அடிப்படையில் தூதரகங்களில் ஏற்கனவே 5,000 நபர்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த பொதுமன்னிப்பு காலங்களில் மீண்டும் 5,000 பேர் பதிவு செய்து மொத்தம் 10,665 பேர் தாயகம் சென்றிருக்கின்றார்கள். இன்னும் 10,000க்கும் மேற்பட்ட குடியிருப்பு சட்டம் மீறல் என்ற அடிப்படையில் இன்னும் 10,000 பேர் இலங்கையர்கள் இருப்பதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளனர். இந்த பொதுமன்னிப்பு காலங்களை சரியாக பயன்படுத்தாத இலங்கையர்கள் மட்டுமல்ல, இந்தியர்களும் இருக்கின்ற விடயம் வேதனை அளிக்கும் விடயங்களில் ஒன்றோ. ஏனென்றால் குவைத்தில் தற்சமயம் மிக தீவிரமான தேடுதல்களும் மிக தீவிரமான கண்காணிப்புகளும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. குவைத்தில் மங்கா பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தினை தொடர்ந்து அனைத்து அடுக்குமாடி குடியிருப்புகளும் மிக தீவிர கண்காணிப்பில் இருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே வரும் நாட்களில் இன்னும் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும். ஆகவே வெளியில் செல்லும் நபர்கள் ஆவணங்கள் இருந்தால் அந்த ஆவணங்களையும் கையோடு உங்களை உறுதிப்படுத்தும் ஆவணங்களை கையோடு எடுத்துச் செல்லுங்கள். இல்லை என்றால் நீங்கள் சட்ட ரீதியான பிரச்சனையை எதிர்கொள்ள நேரிடும். இனி நேரில் சென்று கடவுச்சீட்டை பெறும் சாத்தியமில்லை. ஜனவரி 1 தொடக்கம் லத்திரனியல் கடவுச்சீட்டு. இலங்கையர்களுக்கான புதிய திறமையான பாதுகாப்பான பாஸ்போர்ட் லத்திரனியல் கடவுச்சீட்டு எதிர்வரும் 2025 ஆண்டு ஜனவரி 1 தொடக்கம் அறிமுகப்படுத்த இருப்பதாக குடிவரவு திணைக்களம் அறிவித்துள்ளனர். இது தொடர்பாக வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையொன்றில் திணைக்களத்தில் கூடுதல் கட்டுப்பாட்டாளர் தொடர்பான தகவல்களை வெளியிட்டுள்ளார். கடவுச்சீட்டு விண்ணப்பதாரர்களுக்கான விண்ணப்ப செயல்முறை எளிதாக்க வடிவமைக்கப்பட்ட புதிய முறைமையின் அடிப்படையில் புதிய லத்திரனியல் கடவுச்சீட்டு வழங்கப்படும். அதன் அடிப்படையில் இலங்கை கடவுச்சீட்டுகள் விண்ணப்பிக்கும் போது நீங்கள் immigration.gov.lk என்ற முன்பதிவு இணைப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிய முடிகிறது. எதிர்வரும் ஜூலை மாதம் 18 தொடக்கம் நடைமுறைக்கு வரும் என்றாம். ஜூலை மாதம் பதிவு செய்த விண்ணப்பதாரர்களுக்கு இந்த முறை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை தொடக்கம் நடைமுறைக்கு வரும். எனவே தற்பொழுது நடைமுறையில் இருக்கும் இன்று தொடக்கம் அமலில் இருக்கும் என்றும் முன்பதிவின் பிறகு கடவுச்சீட்டை பெறுவதற்கான வாய்ப்புகள் முன்னுரிமை அடிப்படையில் பெறப்படும். முன்னர் ஒதுக்கப்பட்ட திகதி நேரம் இல்லாமல் திணைக்களத்துக்கு சென்று கடவுச்சீட்டை பெறுவதற்கான சாத்தியம் இல்லை என்றும் மக்களுக்கு தெளிவூட்டல் வழங்கப்படுகிறது. குவைத்தில் மிக நீண்டகால கட்டுமான காலத்தின் பிறகு 5வது ரிங் ரோட்டின் அவென்யூ மாலுக்கு எதிரே இருக்கும் 2 பாலங்கள் சில நாட்களில் திறக்கப்படும் என்று அறிய முடிகிறது. இந்த பாலங்கள் திறக்கப்படுவதனால் அந்த பகுதியில் இருக்கும் போக்குவரத்து நெரிசல் கணிசமாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குவைத்தினுடைய நீதிமன்றம் இன்றைய தினம் ஒரு பெண்ணுக்கு 47 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அவரது காதலனுக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்கியிருக்கிறார்.
குற்றவியல் நீதிமன்றத்தின் தீர்ப்புகளின் அடிப்படையில் இன்றைய தினம் அந்த பெண் தனது 13 வயது மகளை கொல்லும் நோக்கில் அதிகளவு இன்சுலின் ஊசியை செலுத்தியிருக்கின்றார். அதன் அடிப்படையில் சட்ட வழக்குகள் நீண்ட காலமாக இடம்பெற்று கொண்டு வந்தது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தனது மகளை துஷ்பிரயோகம் செய்த காதலனுக்கும் வசதி செய்ததன் அடிப்படையில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. விசாரணையின் போது தனது காதலுடன் தடை செய்யப்பட்ட உறவை கண்டறிந்ததும் தனது மகளுக்கு எதிராக பழிவாங்கும் செயலை அவர் செய்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் தனது 13 வயது மகளை கொல்லும் நோக்கில் அதிகளவு இன்சுலின் ஊசியை செலுத்தியிருக்கின்றார். இதன் விளைவாக அவர் தனது அனைத்து குழந்தைகளின் அடிப்படை உரிமைகளையும் பறித்திருக்கின்றார். குற்றப்பத்திரிகை அறிக்கையில் மனித குலத்துக்கு எதிராக மிக கொடூரமான குற்றங்களில் ஒன்றாக கருதப்பட்டதன் அடிப்படையில் தாய் மற்றும் அவரது காதலன் இருவருக்கும் அதிகபட்ச தண்டனை விதித்திருக்கின்றது நீதிமன்றம். குவைத்தினுடைய தீயணைப்பு படை வீரர்கள் மின் சாதனங்கள், குறிப்பாக மின்சார ஸ்கூட்டர்கள் குடியிருப்பு பகுதிகளில் சாலைகளில் பல தீ விபத்துக்கள் ஏற்படுத்தப்படுவதனால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து எச்சரிக்கை தகவல் ஒன்றை வழங்கியிருக்கின்றனர். மின்சார ஸ்கூட்டர்கள் பயன்படுத்துபவர்கள் தங்கள் சாதனங்கள் உயர் மற்றும் சான்றளிக்கப்பட்ட தரநிலை அடைவதை உறுதி செய்ய வேண்டாம். ஏனென்றால் இந்த பொருட்கள் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் இருந்த திறந்த பகுதிகளில் சாதனங்களை சார்ஜ் செய்யும் போது தீ விபத்துக்களை தடுக்க நீண்ட காலத்துக்கு ஸ்கூட்டர்கள் சார்ஜ் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நீண்ட நேரம் சார்ஜ் செய்ய வேண்டாம் என்ற விசேட தகவல் சொல்லப்படுகிறது. குவைத்தில் பல்வேறு பொருட்கள் அதிகளவு வெப்பம் காரணமாக தீயில் கருகி கொண்டிருக்கின்றன. முன் ஆயத்தங்கள், முன் ஏற்பாடுகளை நீங்கள் தான் செய்ய வேண்டாம். ஜகாராவில் இருக்கும் இந்திய தூதரகம் விண்ணப்ப மையம் முழுமையான செயல்பாட்டு பாஸ்போர்ட் தூதரகம், விசா மற்றும் ஈசி சேவைகளை வழங்குகின்றது. முகவரி கட்டடம் எண் 27 அல் கலிஃபா கட்டடம் 2வது தளம் அலுவலகம் 3 14வது பிளாக் 93 யகாரா. சனி தொடக்கம் வியாழன் வரை காலை 9 மணி தொடக்கம் பிற்பகல் 2 மணி வரை செயற்படும். லொக்கேஷன் தேவையானவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதற்குரிய விவரங்களை தருகின்றோம். இது குவைத்தில் இருக்கும் இந்திய தூதரகத்தின் விசேட அறிவித்தலும் கூட. எமது எஃப்னா தமிழ் டிவியின் குவைத் மற்றும் விசேட செய்திகளை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கான ஒரு சந்தேக அடிப்படையில் ஒரு கேள்வி ஒன்று. குவைத்தில் தனிநபர் வருமான வரி இருக்கின்றதா என்பதை கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். அதிகளவு வருமானங்கள் சேமித்தால் அதற்கு வரிகள் இருக்கின்றது. சில நாடுகளில் வரி இருக்கின்றது. குவைத் நாட்டில் நீங்கள் உழைக்கும் சம்பளங்களுக்கு வரி அறவிடப்படுகின்றதா? கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள் அன்பு உறவுகளே. நன்றி, வணக்கம்.